ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிப்பதாகும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். வாழ்க்கை பூராவே அவளை என் கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்கணுன்னு நான் நினச்சேன். பட் ஆனால் இப்போ என் கனவுக்குள்ளே மட்டுமே அவளை வச்சு பார்க்க வேண்டியதாக இருக்குது. எல்லாரோட லைஃப்லேயுமே ஒரு சில விஷயம் ஏன் நடக்குதுன்னே தெரியாமல் நடக்கும். ஆனால் அந்த விஷயம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் அது ஏன் நடந்ததுங்கிறதையே நம்மளை யோசிக்க வைக்கும். ஒரு சில நேரம் என்னையே அறியாமல் அவளோட ஞாபகங்கள் எனக்கு வரும். அதுக்கான பதில் என்னங்கிறது இது வரைக்குமே எனக்கு தெரியல. ஒருவேளை நான் அவளுக்கு உண்மையாக இருந்ததுக்கான சைடு எஃபெக்டாக கூட இருக்கலாம். பட் எனக்கு வர இதே ஞாபகங்கள் அவளுக்கும் வரும். அதை அவள் வெளியே சொல்கிறதுக்காக படுற கஷ்டங்களுக்கும் அவள் மனசில் இருக்கிற வேறு சில கஷ்டங்களுக்கும் நடுவில் நான் படுற கஷ்டங்கள்லாம் ஒன்றுமே இல்லை. ஐ லவ் யூங்கிறது வெறும் வார்த்தை மட்டும்தான். அந்த வார்த்தையை நான் அவள் வாயால் கேட்கலனாலும் அவகிட்ட நான் பேசின ஒரு சில வார்த்தைகளும் அவள் என்கிட்ட பேசின ஒரு சில வார்த்தைகளும் என்னை சூழ்ந்து தினம் தினம் என்னை சாகடிச்சிட்டு இருக்கு. கண்களில் தண்ணீராய் காலங்கள் மாறியதே, விழிகளில் தண்ணீராய் காதல் என்னும் நாடகத்தாலே. நிலவை கண்டேனே, நிலவில் ஒரு விரிசல் கண்டேனே, விரிசலில் ஒரு வலியை உணர்ந்தேனே. தொலைவில் நிலவை கண்டேனே, நிலவில் ஒரு விரிசல் கண்டேனே, விரிசலில் ஒரு வலியை உணர்ந்தேனே.
பாசம் தேடி அலைந்தேனே, தாயின் பாசம் மறந்து நடந்தேனே, தந்தை அன்பை வெறுத்து நின்றேனே, ஏமாந்து போனேனே. உந்தன் பாசம் தேடி அலைந்தேனே, தாயின் பாசம் மறந்து நடந்தேனே, தந்தை அன்பை வெறுத்து நின்றேனே, ஏமாந்து போனேனே. ஆயிரம் ஆசைகளும் தொலைந்து போனதே, உன் பின்னே வந்ததும் என் வாழ்க்கை மாறியதே. ஆயிரம் ஆசைகளும் தொலைந்து போனதே, உன் பின்னே வந்ததும் என் வாழ்க்கை மாறியதே. தொலைவில் நிலவை கண்டேனே, நிலவில் ஒரு விரிசல் கண்டேனே, விரிசலில் ஒரு வலியை உணர்ந்தேனே. தொலைவில் ஒரு நிலவை கண்டேனே, நிலவில் ஒரு விரிசல் கண்டேனே, விரிசலில் ஒரு வலியை உணர்ந்தேனே. அண்ணா அந்த கேஸில் நம்ம செந்தில் அப்ரூவல் ஆக்கி விட்டேண்ணே. பார்த்துடா, எலெக்ஷன் வேறு வருது, சம்பவம் மூவ் பண்ணி அதை ரீமார்க் ஆக்கி விட்றாரு. அண்ணா நான் நம்ம வக்கீல்கிட்ட ஏதாச்சும் பேசுகிறேண்ணா, அவர் எதாவது பார்த்து செஞ்சு தரேன்ட்டாங்க. ஏய் தம்பி, நான் வணங்கண்ணா. வணக்கம் தம்பி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? படம்லாம் எப்படி போயிட்டுருக்கு? நல்லா போயிட்டுருக்குண்ணா. அரசியலையும் கொஞ்சம் பாருங்கள், பிரச்சாரம்லாம் இருக்குது, பசங்களை கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுங்க. சரிண்ணா, நான் பசங்களாம் நான் ரெடி பண்ணேன். சரி சரி சரி. எலெக்ஷன் வேறு வருது, தயாராக இருக்கணும். ஏய், என்னடா காலையில் இந்த பக்கம் உன்னதாண்டா? ஏய் வாடா. டீயே குடிக்க மாட்டேன், டீ கடை பக்கம் வந்து உட்காந்துருக்க. என்னடா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிற? எதுவும் லவ் மேட்டரா? ஏன் எங்களுக்குலாம் லவ்வே இருக்கக்கூடாதா? என்ன நண்பா லவ்வுங்கிற ஃபீலிங்குங்கிற? எனக்கு ஒன்றுமே புரியலடா. நம்ம மனசுக்கு பிடிச்ச சில பேர் நம்மளை விட்டு விலகி போகல, அவங்க கொடுத்த சின்ன சின்ன சந்தோஷம் கூட நமக்கு வழியாக தான் தெரியும். என்ன நண்பா இதுக்கலாமா? இந்தா ஒரு தம் போடு. என்கிட்ட ஒரு கோடி ரூபா பணத்தை எடுத்துகிட்டு போயேன், திருப்பி சம்பாரிச்சுப்பேன். ஒரு 10 பவுன் நகை எடுத்துகிட்டு போயேன், திருப்பி வாங்கிப்பேன். ஆனால் என் செல்லத்தை என்கிட்ட பிரிச்சிடாதடா. இதை போய் தூக்கி போட போகிறான் பாரு. இதெல்லாம் பார்க்கும்போது எஸ்ஜே சூர்யா சாரோட டைலாக் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. இருக்குது ஆனால் இல்லை. அவள் இப்போ என் வாழ்க்கையில் இல்லைனாலும் அவள் இருக்கிறதா நினச்சி வாழ்ந்துக்கிட்டு எப்படியாச்சும் என்னை புரிஞ்சுக்க மாட்டாளா, என்கிட்ட பேச மாட்டாளா, என்னை தேடி வரமாட்டாளா அப்படின்னு ஒரு நம்பிக்கை எனக்குள்ளே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த நம்பிக்கை தான் அவள் பறந்து போனாளே.